ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மகிழ்ச்சியான நீங்கள் ஆரோக்கியமான உங்களுக்காக என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நாம் நம்புகிறோம். மகிழ்ச்சியுடன் இருப்பதனால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதற்கு மருத்துவ விஞ்ஞானம் ஆதாரம் வைத்துள்ளது. நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் உடலினுடைய ஒவ்வொரு செல் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தவறான எண்ணங்கள் உடலில் நோயை உருவாக்குகிறது. உடலின் நோயை குணப்படுத்துவதற்கு உணர்வுகளின் அடைப்புகளை சரி செய்ய வேண்டும். கடந்த காலத்தின் எந்த ஒரு வலியையும் பிடித்து கொண்டிருக்க கூடாது. நாம் எப்படி உணர்கிறோம் என்பதன் ஆதாரத்தின் நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தின் செயல்பாடுகளின் மாற்றங்கள் இருக்கும். மகிழ்ச்சி, திருப்தி, சுகம் அல்லது உற்சாகம் போன்ற உணர்வுகள் உடலுக்கு நேர்மறை தூண்டுதல்களை கொடுக்கும். இவை நம்முடைய சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்தும். எரிச்சல், பயம், குறை சொல்லுதல் அல்லது கவலை போன்ற எதிர்மறை உணர்வுகளை உடலுக்கு பரப்புவதனால் உடல் மிகவும் சென்சிட்டிவ் ஆகிவிடுகிறது. மேலும் இது நோய்க்கு வழிவகுக்கிறது. நேர்மறையான வெளித்தோற்றத்தை உருவாக்குவதனால் நோயை தடை செய்ய முடியாது. ஆனால் இது வலியை எளிதாக ஆக்குகிறது. மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது வலிகளை சிறப்பாக சமாளிக்க முடியும். வருத்தமாக இருக்கும்போது குணமடைவது தாமதமாகிறது. நாம் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுவதையும் நன்றாக ரிலாக்ஸாக இருப்பதையும் நல்ல சமூக ஆரோக்கியத்தை கொண்டாடுவதையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியற்று இருக்கிறோம் என்றால் இந்த அம்சங்களை அவமதிக்கிறோம் என்பது பொருளாகும். விஷயங்கள் மீது மனதின் தாக்கம் தொடர்ந்து ஏற்படுகிறது. தவறான எண்ணங்கள் நோயை உருவாக்குகிறது. சரியான எண்ணங்கள் அதை குணப்படுத்த உதவுகிறது. நான் நன்றாக இல்லை, எனக்கு உயர்ந்த இரத்த அழுத்தம் இருக்கிறது, எங்கள் குடும்பத்திற்கே பரம்பரையாக சர்க்கரை நோய் உள்ளது, இது போன்ற எண்ணங்கள் நோயின் ஆற்றலை பரப்புகிறது. ஏற்கனவே இருக்கிற நோயை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்யும் போது அதே ஆற்றல் உடலில் பரவி நோயை அதிகரிக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் சக்தியை உடலை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்துங்கள். உங்களுடைய உடல் பழையபடி சரியாக ஆகுவதற்கு சாதாரணமான மற்றும் மிகவும் சரியான எண்ணங்களை மட்டுமே உருவாக்க வேண்டும். என்னுடைய உடல் மிகவும் சரியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என்கிற உங்களுடைய சரியான எண்ணங்கள் மற்றும் சக்திசாலியான வார்த்தைகளுடன் உங்கள் உடலை குணப்படுத்தும் போது இன்று சற்றே நிதானியுங்கள். ஓம் சாந்தி.